Hey guys, welcome back to my channel Jiva. இன்னைக்கு வீடியோல வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில இப்ப நிறைய கேமிங் சென்டர்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கேமிங் சென்டர்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாம இப்ப இருக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா Timezone. அது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா VR Mall சென்னையில இருக்கு. இங்க இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நம்ம ஒரு கார்டு வாங்கணும். அதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 600, 1000, அப்புறம் 1500, அப்புறம் 2500 வரைக்கும் இருக்குது. இதுதான் அந்த கார்டு. அப்புறம் இதை வந்து நம்ம 1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வீக் டேயில் என் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே கேம்ஸ்லாம் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கேட் கேம்ஸ் இருந்துச்சு, ஷூட்டிங் கேம்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக கிடையாது, அடல்ட்ஸ்க்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 50 ரூபீஸ்லேருந்துலாம் கேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கார்டில் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். யூஸ்வலாக எல்லா கேமிங் சென்டர்ஸ்லேயும் இருக்க மாதிரி ஒரு கேமுக்கும் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ், பாயிண்ட்ஸு உங்களுடைய கார்டில் அது ஆட் ஆகும். அதை நீங்கள் வந்து ரிடீம் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து போலிங்கும் பண்ணலாம். போலிங் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ், 10 ரவுண்ட்ஸ், ஒரு ரவுண்டுக்கு 2 பால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் நம்ம அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். யா ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க, நல்லா ரொட்டேட் ப்ரெஸ் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க அந்த சைடு. இப்போ தான் நம்ம வீடியோட முக்கியமான இடத்துல வந்திருக்கோம். ஆர்கேடியா. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த கேம். வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆர்கேடியா ஷூட்டிங் கேம். இந்த கேம் பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ் பர் பர்சன். 4 பேர் தான் ஒரு டைமில் அலவுடு. நாங்கள் கரெக்டாக 4 பேர் இருந்தனால எங்களுக்கு சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அவங்களே நமக்கு வந்து ஐ மாஸ்க் கொடுப்பாங்க, ப்ளஸ் நம்ம கண்ணில் வந்து அந்த இதை போட்டு விட்டுருவாங்க, ப்ளஸ் ஒரு கன் கொடுப்பாங்க. அந்த கன்னை நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வச்சுருக்காங்க கிட்ஸ்க்கு. அந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி கேம்ஸ் வேணாலும் நம்ம கேட்டு அதை ப்ளே பண்ணலாம். எங்களுக்கு வந்து சி பேண்டட் அப்படின்னு ஒரு கேம் இருக்கிறதுலே சூப்பர் கேம் அதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படின்னா வந்து இங்கே 4 பேர் 4 டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மறைஞ்சிருந்து அவங்கள ஷூட் பண்ணி காலி பண்ணோம். யாருக்கும் கேம் ஓவர்லாம் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் ஷூட் பண்ணாங்க. நிறைய இடத்துல நான் வந்து செத்து போனேன். ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தான் குறையும், அது ஒன்று தானே தவிர மற்றபடி கேம் ஓவர்லாம் போய் காணாது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். சீனே வேணாம், அப்படியே போயிடு. பார்த்திங்கன்னா ஏதோ கண்ணு தெரியாதவங்க மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் அதை விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே கேமுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களை யாரும் வந்து ஷூட் பண்ணி நீங்கள் சாக்கக்கூடாது, நீங்கள் 4 பேரை சுடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஆக்டிங்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இதிலேருந்து தாங்களுக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டைம் ஜோன் போனீங்கன்னா இந்த கேமை விளையாடாமல் வந்துடாதீங்க.
டெஃபினட்டாக இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற கேம்ஸு கிட்ஸுக்கெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ வின்டர் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோவில் இருக்க மாதிரி. ஸோ நாங்கள் வந்து சி பேண்டட்னு நான் சொன்னேன் இல்லையா, சி பேண்டட்டில் வந்து நாங்கள் ஒரு ஷிப்பில் இருக்க மாதிரி பைரேட்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த கேமோடைய ஸ்பெஷாலிட்டிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதாங்க. All right, thank you so much for watching G-Bob today, and I'll see you next week with a different topic from a different place, and until then, stay tuned, take care, bye bye.